ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி சாதம் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன். வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு குண்டான வைக்கவும். செக்கு எண்ணெய், அடுத்தது கடலை எண்ணெய், சுத்தமான செக்கு எண்ணெய், செக்கு கடலை எண்ணெய், 4 லவங்கம் போட்டாச்சு. அடுத்தது பட்டை, பட்டை போட்டாச்சு. கல்பாசி, பிரிஞ்சி சோம்பு, சோம்பு போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அது ஒரு டிப்ஸ். அதில் கொஞ்சம் லேசாக உப்பு போடுங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் காமெடியாக பேசுகிறாங்க. அப்படியே குக்கரில் வந்து தம்பிக்கு சாப்பாடு, அதில் அரிசி, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, லைட்டாக ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தம்பிக்கு. இங்கே வெங்காயம் வதங்குது. கொஞ்சம் சிறுபருப்பு. ஹாய் மக்களே, வாங்க, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் தக்காளி சாதம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்கிறதுனால வெஜ்ஜு. உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்குது. எங்கள் வீட்டில் குண்டானில் தான் செய்வாங்க, உங்கள் வீட்டில் குக்கரில் செய்வாங்களா சொல்லுங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி. நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறோம். வரவங்க வாங்க, அதான் எல்லாம் வாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு காட்டுறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. எங்கள் வீட்டில் இப்படி தான் தக்காளி சாதம் செய்வோம். என்னடா இதுக்கு ஒரு வீடியோன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டு எப்படி செய்வோம் இந்த வீடியோ. மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர், கார மிளகாத்தூள் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். இதால் 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளரு. நாங்கள் 2 டம்ளர் எடுத்துருக்கோம், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. கொதித்து வரட்டும். இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிற 24 பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். எந்த அரிசியில் வேணால் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வாங்க அரிசியை போடலாம். அரிசி போட்டாச்சு. அரிசி நல்லா பார்த்து மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும் அரிசி. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் சும்மா கொஞ்சமாக லெமன். எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நாங்கள் இது பண்ணுறோம். ஏற்கனவே தக்காளியும் புளிப்பு, இதுவும் புளிப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் காரமும் உங்களுக்கு தேவையான அளவு. ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், ஒருத்தவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இது செஞ்சுட்டு இதுனா இது ஒரு சாப்பாடாக அப்படி பார்த்துட்டு அப்படிலாம் சொல்கிறாதீங்க. எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அது உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த பக்கம் தம்பிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தம்மு போட்டாச்சு. ரெடியான பிறகு காமிக்கிறோம். ஒரு சின்ன டிப்ஸு, குட்டி குட்டி கொசுலாம் கிச்சனில் வரும்ல, அதை பிழிஞ்சு விட்ட லெமன் இருந்தது. அதில் கிராம்பு நம்ம சொருவி வச்சோன்னா குட்டி குட்டி கொசு வராது. எந்த பேட் ஸ்மெல்லாக இருந்தாலும் வராது. ஏன்னா ஒரு இடத்துல உரமாக வச்சுட்டோன்னா இந்த குட்டி கொசு வராது. கிச்சனும் பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் போய்டும், நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி போட்டாச்சு. ஃபைனல் ஸ்டேஜு. பொல பொலன்னு வந்துருக்குதான் பாருங்கள். எங்கள் அம்மா செஞ்ச தக்காளி சாதம்.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க மறக்காமல். கமெண்ட் பண்ணுங்க. பாய் சொல்லுமா. பாய், தேங்க்யூ.